விலங்கினங்களை பற்றியும் இஸ்லாம் என்ன சொல்கின்றது? குறிப்பாக கழுதை, சேவல். இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த தளத்தினை பின்தொடருங்கள். இறைவனின் திருப்பெயரால் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் 6வது அத்தியாயம் 38வது வசனமாக, பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் சமுதாயமாகவே வாழ்கின்றன. பறவைகளும் சரி, எல்லாமே இவைகளெல்லாம் தன்னுடைய ஏட்டில் பதிவு செய்யாமல் இல்லை என்பதாக குறிகாட்டுறான். இன்னும் குறிப்பாக சேவலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, சேவல் கூகிற சத்தத்தை கேட்டிங்கன்னு சொன்னால் அது வானவர்களை பார்க்குது, நீங்கள் வந்து இறைவனிடத்தில் அருளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த சேவல் அப்படிங்கிறத ஒரு அதிகாலையிலேயே வந்து அதனுடைய மெட்டபாலிசத்தில் வந்து இறைவன் செட் பண்ணியிருக்கான். எழுப்பக்கூடியதை கூவி மனிதர்களை எழுப்பக்கூடிய, குறிப்பாக அந்த அதிகாலை தொழுகைக்கு எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அபூதாவுல ஒரு ஹதீஸும் இருக்குது, லா தசுப்பு அத்தீக்க, நீங்கள் சேவலை திட்டாதீங்க. அதாவது நீண்டு தூங்குறவங்களுக்கு வந்து அந்த சத்தம் வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா. இன்றைக்கி கிராமப்புறங்களில் மட்டும்தான் சேவல் இருக்குது, குறைந்து போயிடுச்சு. அப்போ அதுவும் தொழுகைக்கு எழுப்பக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கழுதையை பற்றி சொல்லும்போது, கழுதை வந்து சத்தம் போடும் இல்லையா, அது வந்து ஷைத்தானை பார்க்குது, அப்போ இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்கிறாங்க.